ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்குரிய மிட்டம் போர்ஷன் லெசன் 1 and 2ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இது மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 2 marks and 3 marks பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசிஷன் அண்ட் அக்யூரசி. ஸோ 2 mark இருக்கும். ஸோ அந்த நம்ம மெஷர் பண்ணுற ரீடிங் எங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்றத வச்சு ப்ரீசிஷன் அக்யூரசின்னு 2 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி அதோட பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன் அண்ட் லிமிடேஷன். இது ஆக்சுவலாக டீட்டெயில் கொஷினில் இருக்கும். அந்த டீட்டெயில் கொஷினை கேட்காம பாதியாக பிரித்து 3 markல கேட்பாங்க. ஸோ அதனால் அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேலார்னால் என்ன, வெக்டார்னால் என்ன, தனித்தனியாக இருக்கும். வெறும் ப்ராடக்ட் சொல்லலை. வாட் இஸ் ஸ்கேலார், வாட் இஸ் வெக்டார், அதாவது இதுக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், இதுக்கு வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கேலாரே வெக்டாரே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்தது வித் ஒன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட், அதோடைய ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஈக்குவேஷனோட சேர்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா, ஒமேகா நாட் அண்ட் ஆல்ஃபா. ஸோ அந்த ஆங்குலர் யூஸ் பண்ணி நம்ம செய்யப்போ அதோடைய கைனமேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை மாற்றி எழுதுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரேடியன்னா என்ன, அதோடைய ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி 2 mark ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 5 markல பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் கால்குலஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்டைல்னால் என்ன, ஸோ அந்த ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுறது, மேக்ஸிமம் ஹைட் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார் மெத்தட், டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸில் ஒன்று. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். ஸோ வெக்டாரில் அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் எரர், ப்ராபகேஷன் ஆஃப் எரரில் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. புக்கின் மோஸ்ட்லி இதில் கேட்டதில்லை. ஸோ ஒரே மாதிரி தான் ஃபைனல் ரிசல்ட் வரும், அது மட்டும் நாள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ரெண்டும் சேர்த்து டீட்டெயிலில் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா தனித்தனியாக 3 markல இல்லைனா தனியாக 7 points மட்டும் டீட்டெயிலில் கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் இருக்க மோஸ்ட்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுடைய வீடியோஸ் வந்து எங்களுடைய சேனலில் இருக்குது, உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இனி படிக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கொஷின்ஸை கவர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களால் படிக்க முடியிற கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.